டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடன் ரூபினி அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக உலக நாயகன் கமலஹாசன் அவர்களும் மற்றும் நமது ரூபினி அவர்களும் இணைந்து நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் எது என்று வரிசையாக பார்க்கலாம். 1989ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் அபூர்வ சகோதரர்கள். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சிங்கீத ஸ்ரீனிவாசராவ். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் அவர்கள் 3 கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள். இந்த திரைப்படத்தில் ரூபினி மற்றும் கவிதமி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு குள்ளமாக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைஞ்சது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக அமைக்கப்பட்டது. 175 நாள் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிக சிறப்பான ஒரு விழாவாக கேடயம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர் கையால் மிக அருமையாக விருதுகள் பெறப்பட்டது. மிக அற்புதமாக கொண்ட இந்த திரைப்படம் அனைத்து பாடலுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு மிக பிரமாதமாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் அமைந்தது. ரூபினி மற்றும் உலகநாயகன் அவரோட காம்போவில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு பாடல்களுமே மிக சிறப்பாக அமைந்தது. ரசிகர் மத்தியிலும் திரையரங்களும் ஹவுஸ்ஃபுல்லாக அந்த அளவுக்கு உலகநாயகன் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அமைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அபூர்வ சகோதரர்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி, பிரம்மாண்டமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படம் இன்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிக அருமையாக அந்த குள்ள கமல் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது. அடுத்த திரைப்படமாக 1990ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா சங்கீத ஸ்ரீனிவாசராவ் தான் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தின் உலகநாயகன் அவர்கள் 4 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையாக ரூபினி மற்றும் ஊர்வசி போன்ற குஷ்பு பலர் இணைஞ்சு நடிச்சிருக்கும் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். ஒரு கலக்கலான ஒரு காமெடி ஒரு ஆக்ஷன் கலந்த மிக சிறந்த ஒரு குதூகலமான ஒரு சிறந்த ஒரு காமெடி திரைப்படமாக மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. திரையரங்கில் 275 நாள் ஓடி மிக பிரம்மாண்டமாக ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு படைப்புகளாக அமைந்த திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜர் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி திரையரங்களையும் பார்த்தீங்கன்னா வசூல் அதிகமாக கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்திலும் உலகநாயகன் அவரோட கெட்டப்பு சொல்லவே முடியாது. மிக அழகாக இருப்பார் இந்த திரைப்படத்தில். உலகநாயகன் என்று சொல்லும் அளவுக்கு மிக அழகாக ஒரு மென்மையாக இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நடிச்சிருப்பார். மிக அருமையாக இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் பாக்ஸ் ஆஃப் வசூலை பின்னி எடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை ரூபினி காம்போவில் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக ஒரு வெள்ளி விழா கொண்டாடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடன் ரூபினி அவங்க இணைஞ்சு நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம். 2 திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த 2 திரைப்படமே மிக அருமையாக 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிக சிறந்த ஒரு படமாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு திரைப்படங்கள் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உலகநாயகன் ரூபினி இணைந்து நடித்த படங்களை பார்ப்போம்.